என்ன பசங்களா எப்படி இருக்கீங்க? போட்டுட்ருக்கீங்களா 10.8? லாஸ்ட் சம் போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 5. ஓகே, 10.8ல் 5th கொஷின். கொஷின் என்னென்னா, சப்போஸ் அ பர்சன் டெபாசிட்ஸ் 10,000 rupees in a bank account at the rate of 5% per annum, compounded continuously. Okay, how much will be in his account 18 months later? 18 monthஸ்க்கு அப்புறம், 18 monthsனா 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம். எஸ், 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறது, நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகே, ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா, காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த செகண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, அதை ஆட் பண்ணிப்பாங்க. திரும்ப அடுத்த செகண்டில் எவ்வளோ, அந்த மாதிரி செகண்ட் கூட கிடையாது, அதை விட மைக்ரோ செகண்ட் அப்படி கூட போகலாம். கண்டினியூஸ்லிங்கிற வேர்டுக்கு அதான் மீனிங். ஸோ அப்போது நம்ம அட் அ பர்டிகுலர் டைம் ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா, அந்த பிரின்சிபல் என்ன ஆகுது, அடுத்த டைம்லேயே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அட் த ரேட் ஆஃப் 5%. ஓகே, 5% பெர் ஆனம் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அதை தான் நம்ம முதல்ல ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். ஸோ என்ன ஆகுது, பிரின்சிபல் இன்க்ரீஸ் ஆகுது, பிரின்சிபல் சேஞ்ச் ஆகுது இல்லையா? சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நம்ம என்ன போட போகிறோம்? எஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நம்ம என்ன போட போகிறோம்? dp/dt. ஸோ dp/dt இஸ் ஈக்குவல் டு, எப்படி சேஞ்ச் ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகிறது இல்லையா? இப்போ 5% ஆஃப் என்னது இருக்கிற பிரின்சிபல். ஓகே, அங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 5% அப்படிங்கிற ரேட்டில் சேஞ்ச் ஆகுது. 5% ஆஃப் இது எப்படி எழுதலாம்? 0.05p அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ dp/dt. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுனால என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இந்த டிஃப்ரென்சியேஷனை ரிமூவ் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்சியேஷனை ரிமூவ் பண்ணணும்னா வெரி குட், அதோட ஆப்போசிட் என்ன? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வேரியபிள்ஸ் எப்போவுமே எஸ் ஒரே வேரியபிள் இருக்கணும். இன்டெகிரேட் பண்ணோன்னா இப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் dx இருக்கணும், ஒய் இருந்தால் dy இருக்கணும். இப்போ டிபின்னா பி அந்த வேரியபிள் தான் இருக்கணும். அப்போது டிபியும் பியும் கம்பைன் பண்ணுறோம், தட் இஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ டிபின்ற வேரியபிளை, தட் இஸ் பிங்கிற வேரியபிளை டிபியோட கம்பைன் பண்ணுறோம். டிடிங்கிறத டிஃப்ரென்ஷியலை தனியாக போட போகிறோம். டீயோட கம்பைன் பண்ணோம், டி இல்லைனாலும் பரவாயில்ல இல்லையா? t⁻0 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிபி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் ஞாபகம் இருக்கா? பை பி இஸ் ஈக்குவல் டு 0.05 dt அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இந்த டிஃப்ரென்ஷியல் இந்த பக்கம் கொண்டு போகிறோம், இந்த பிஏ இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ இப்போது என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்டெகிரேட் பண்ணால் சால்வ் ஆகிடும். சரி, இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ். சரி, இன்டெகிரேட் பண்ணும்போது dp/p அப்படின்னா எஸ் லாக் பி இல்லையா? dx/xோட இன்டெகிரேஷன் லாக் எக்ஸ், அது மாதிரி dp/pயோட இன்டெகிரேஷன் லாக் பி இஸ் ஈக்குவல் டு 0.05ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், அது பாட்டுக்கு வெளியில் இருக்கட்டும். டிடிக்கு மட்டும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டிடிக்கு இன்டெகிரேட் பண்ணால் டி, அப்புறம் என்ன பண்ணுவோம்? இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சிஏ போட போகிறோம். ஓகே, ஸோ லாக் பி இஸ் ஈக்குவல் டு 0.05t + c அப்படின்றது தான் நமக்கு சொல்யூஷன். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன், முடிஞ்சது. சரியா? ஸ்டார் ஈக்குவேஷன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஹவு மச் வில் பி தேர் இன் இஸ் அக்கௌண்ட் ஆஃப்டர் 18 monthsன்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அழகாக சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சியை கண்டுபிடிக்கணும், டியை சப்ஸ்டியூட் பண்ணால் பி கிடைக்கும். இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் அழகாகலாம். லாகரிதமிக் ஃபார்மில் இருக்கிறத எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். லாகரிதமை ரிமூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்போனென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும்? e⁻log p இஸ் ஈக்குவல் டு e⁻, இப்படி ஆகும் 0.05t + c. இதை தான் நம்ம ஸ்டார் ஈக்குவேஷன் வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அழகாக்கினா e⁻log கேன்சல் ஆகிடும். ஸோ p இஸ் ஈக்குவல் டு e⁻0.05t ப்ளஸ் பவரில் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இன்டூ ஆகிடும் இல்லையா? e⁻c ஆகிடும். a⁻m இன்ட்டு a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m + n. ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? வெரி குட், m இன்ட்டு a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m + n. அந்த மாடலில் எழுதிட்டோம். ஓகே, புரியுதா? ஸோ இப்போது e⁻c
கண்டுபிடிச்சிட்டோன்னா டீயை சப்ஸ்டியூட் பண்ணி பிரின்சிபலை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத விஷயம். சரியா? அதாவது ஆஃப்டர் 18 months. ஓகே. ஸோ நம்ம இப்போது இதில் இருக்க e⁻c கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன், இனிஷியல் கண்டிஷன், இனிஷியலாக எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க அவங்க பர்சன் 10,000 rupees. அப்போது டைம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ டைம் t is equal to 0, இனிஷியல் டைம்னு சொல்லும்போது at t is equal to 0. ஸோ at t is equal to 0, இனிஷியல் வேல்யூ எவ்வளோ அவர் டெபாசிட் பண்ணுறது 10,000 rupees அப்படியே இருக்கும். சரி, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். p is equal to 10,000 சப்ஸ்டியூட் பண்ணி, எஸ் டீக்கு பதிலாக 0 போட்டால் இது என்ன பாட்டு என்னவாயிடும், 0.05 into 0னா e⁻0 ஆகிடும், into e⁻c. anything power 0 is 1. எஸ், 1 into e⁻c. ஸோ e⁻c வேல்யூ நமக்கு 10,000ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸோ இதை நம்ம ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணினா t மட்டும் இருக்க ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் p in terms of t கிடைக்கும். ஓகே. ஸோ e⁻c போல் 10,000 ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கிறது, எஸ், p is equal to e⁻0.05t into 10,000. ஓகே. ஸோ இதில் எந்த டைம் கேட்டிருக்காங்க, 18 months லேட்டர். இப்போ இது டைம் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறச்ச எத்தனை இயருங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ 18 monthsனால் என்ன அர்த்தம், எஸ் 12 monthsனால் 1 year ப்ளஸ் ஒரு 6 monthsனால் ½ year, 1.5 years அப்படி தானே. 1.5 years அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 1.5 years அப்படி எழுதலாமா. ஸோ 1.5 தான் இங்கே டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ p is equal to e⁻0.05 into 1.5 into இந்த 10,000 இங்கே போட போகிறோம். ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 15 5s are 75. ஸோ e⁻75 போட்டு எத்தனை டெசிமல் டிஜிட், 1 2 3 டெசிமல் டிஜிட். அப்போ 0.075 ஓகே இன்ட்டு 10,000. இந்த 10,000 முன்னாடி கொண்டு எழுதினா கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ p is equal to 10,000 into e⁻0.075 அப்படிங்கிறதா ஃபைனல் ஆன்சர். சால்வ் ஆனது புரியுதம்மா? போட்டு பார்த்துருங்க பார்க்கலாம் ஒரு முறை அப்படியே. வெரி குட்.